பொதுப்பணித்துறை அலுவலகம் அருகில் தமிழ்நாடு தொழில்நுட்ப களப்பணியாளர்கள் சங்கம் சார்பில் மாநில தலைவர் சி ராமகிருஷ்ணன் தலைமையில் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. இதற்கு மாநில பொதுச் செயலாளர் எல் கிருஷ்ணமூர்த்தி, சென்னை மண்டல தலைவர் ஆர் கார்த்திகேயன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தமிழ்நாடு தொழில்நுட்ப கள பணியாளர் சங்கம் வாழிய வாழியவே, தமிழ்நாடு தொழில்நுட்ப கள பணியாளர் சங்கம் வாழியவே. போராட்டம், இது போராட்டம், காத்திருப்பு போராட்டம். ரத்து செய் அரசாணை 233 ரத்து செய். போராடுவோம், வெற்றி கிடைக்கும் வரை போராடுவோம். வாழியவே போராடுவோம். ரத்து செய் அரசாணை 233 ரத்து செய். வழங்கிடு 10 ஆண்டு பணி முடித்த பணியாளர்களுக்கு பணியாணை வழங்கிடு. பொதுப்பணித்துறை என்எம்ஆர், நீர்வளத்துறை என்எம்ஆர், நெடுஞ்சாலைத்துறை என்எம்ஆர்களுக்கு. அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய மாநில தலைவர் ராமகிருஷ்ணன், தாவேக அரசின் தேர்தல் அறிக்கையின்படி பொதுப்பணித்துறை மற்றும் நீர்வளத்துறையில் 5 ஆண்டுகள் பணிபுரிந்த தற்காலிக பணியாளர்களுக்கும் பணி வழங்கப்படும் என்ற வாக்குறுதியை தற்போது நடைபெறுகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் அறிவிக்க வேண்டும். 10 ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றிய பணியாளர்களுக்கு பணிப்பயன் மற்றும் பணபலத்துடன் கூடிய பணி வழங்கிட வேண்டும். பணி ஓய்வு மற்றும் பணியில் இருக்கும் பொழுது இருந்த பணியாளர்களுக்கு பணபலத்துடன் கூடிய ஓய்வூதியத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும். தற்போது பணியாற்றி வரும் பணியாளர்கள் மற்றும் இனிவரும் காலங்களில் பணியமர்த்தப்படும் பணியாளர்களுக்கு காலமுறை ஊதியத்தில் சம்பளம் வழங்கும் முறையை அரசு நடைமுறைப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசினார். ராமகிருஷ்ணன், தமிழ்நாடு தொழில்நுட்ப களப்பணியாளர் சங்கத்தினுடைய மாநில தலைவர். எங்களுடைய சங்கத்தின் சார்பாக பல ஆண்டுகளாக பொதுப்பணித்துறை, நீர்வளத்துறை பணிபுரியும் தினக்கூலி பணியாளர்களையும் அவர்களை 10 ஆண்டு பணி முடித்தவர்களை நிரந்தரம் செய்ய வேண்டும் என்ற நிரந்தர அரசாணையை ஏற்று அனைவரையும் நிரந்தரம் செய்ய வேண்டும். இது கொள்கை முடிவு. இந்த கொள்கை முடிவை கடந்த 2 ஆட்சிகளுமே அமுல்படுத்தாமல் காலதாமதம் செய்து வந்தது. இதை கண்டித்து இதை அமுல்படுத்த வேண்டி கடுமையான போராட்டங்களை நடத்தியது இந்த தமிழ்நாடு தொழில்நுட்ப களப்பணியாளர் சங்கம். இதுக்கிடையில் நெடுஞ்சாலைத்துறை திருவள்ளூர் கோட்டத்தில் மட்டும் ஏற்கனவே பணி செய்தவர்கள், பல ஆண்டுகளாக பணி செய்தவர்களை திடீரென்று நிறுத்திவிட்டார்கள். அவர்களை வேலை கொடுக்க வேண்டும் என்று நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து நீதிமன்றம் வழக்கும் தீர்ப்பு கொடுத்தது. அவர்கள் அனைவருக்கும் பரிசீலனை செய்து வேலை கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு கொடுத்தது. அதற்கு ஒரு தலைமை பொறியாளர் அவர்கள், நெடுஞ்சாலைத்துறை அவர்கள் ஒரு கமிட்டி போட்டு விசாரணை செய்தார். விசாரணையில் அதாவது துறையில் வேலை செய்யும் போது சம்பளம் வாங்கிய ஒரிஜினல் ரசீதுகள் கொடுக்கப்படவில்லை அப்படின்ற சொல்லி ஒரே ஒரு காரணத்தை காட்டி அவர்களை மீண்டும் பணியில் எடுக்காமல் விட்டுவிட்டார். அதை நாங்கள் மீண்டும் அப்பீல் போயிருக்கிறோம். சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அங்கே யாருமே இப்ப ஆளுங்களே இல்லை. நெடுஞ்சாலைத்துறையில திருவள்ளூர் கோட்டத்தில் ஆளுங்களே இல்லை. எல்லாம் கான்ட்ராக்ட்ல விட்டு வேலை செய்யறாங்க. இந்த புதிய ஆட்சி வந்த பிறகு எல்லா துறையிலும் கான்ட்ராக்ட் முறைகளை ரத்து செய்வதாக கூறியிருக்கிறார்கள். அதை பற்றி நம்ம சொல்லுவோம். இந்த ஆட்சி புதிதாக ஆட்சி வந்திருக்கிறது. இந்த ஆட்சியை முறையே எங்கள் சங்கத்தின் சார்பிலாக சந்தித்து அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தோம். எங்களுடைய கோரிக்கைகள் இந்த 3 துறை, நெடுஞ்சாலைத்துறை, பொதுப்பணித்துறை, நீர்வளத்துறையினுடைய கோரிக்கைகளை நாங்கள் கோரிக்கையாக வடிவமைச்சு அவர்களை நேரடியாக பார்த்து, அதாவது பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுன் அவர்களை நேரில் சந்தித்து மனு கொடுத்திருக்கிறோம். அதே மாதிரி புஷி ஆனந்த் அவர்களையும் நேரில் சந்தித்து, நீர்வளத்துறை அமைச்சரை நேரில் சந்தித்து மனு கொடுத்திருக்கிறோம். அவங்க பரிசீலனை செய்வதாக சொன்னார்கள்.
இதுல இன்னொரு வேடிக்கைன்னாக்க கடந்த 2 ஆட்சியுமே 10 ஆண்டு பணி முடிச்சவர்கள் நிரந்தரம் செய்வதாக இருந்தது. அதை கிட்டத்தட்ட 20 வருஷமா நிரந்தரம் செய்யப்படவில்லை. அப்ப இந்த ஆட்சி, புதிதாக வந்த ஆட்சி ஒரு படி மேல போயிட்டு 5 வருஷம் தினக்கூலியா வேலை செஞ்சாலே அவர்கள் நிரந்தரம் செய்வதாக தேர்தல் அறிக்கையில வாக்குறுதி கொடுத்தது. அதன்படி 5 ஆண்டுகளுக்கு கணக்கில் எடுத்துக்கிட்டாக்கா ஏற்கனவே 3407 பேர் 233 ஜியோல தவறுதலாக போஸ்டிங் போட்டாங்க. ஏன்னா பொதுப்பணித்துறையில நீர்வளத்துறையில் ஒன்லி டெக்னிக்கல் பர்சன் தான் வேலை செய்யறாங்க. எல்லாரும் பிஇ படிச்சவங்க, டிப்ளமோ படிச்சவங்க, ஐடிஐ படிச்சவங்க, காலேஜ் படிச்சவங்க இவங்கெல்லாம் தான் வேலை செய்யறாங்க. இவங்களுக்கு அத்தனை பேருக்குமே 2019 233 அரசாணையில சூப்பர் அண்ட் ஸ்கேவஞ்சர் சொல்லி போஸ்டிங் போட்டாங்க. பிஇ படிச்சவங்க கூட. ஆனா இந்த போஸ்டிங் போட்டதுக்கு காரணமே இதே பிஇ படிச்சவங்க தான். ஒரு கமிட்டி போட்டார் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் அவர்கள். ஒரு கமிட்டி போட்டார். நம்ம சங்கத்தின் சார்பில் அவர் சந்தித்து மனு கொடுக்கும் போது ஒரு கமிட்டி போட்டார். அந்த சத்தியமூர்த்தின்ற ஒரு சி தான் அந்த கமிட்டியினுடைய தலைவர். அவரு மினிமம் சம்பளத்துல, ஒரு குறைஞ்சபட்ச சம்பளத்துல, அடிப்படை சம்பளம் பிளஸ் பேசிக் அதை போட்டு இந்த போஸ்டிங் போட்டார். அப்போ பிஇ படிச்சிருந்தாலும் அவர் சூப்பர் தான், ஐடிஐ படிச்சிருந்தாலும், டிப்ளமோ படிச்சிருந்தாலும், டிகிரி படிச்சிருந்தாலும் சூப்பர். இதை போட்டுட்டு இதை என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, உங்களுக்கு போட்டாக்கா மற்ற எல்லா துறையும் கேட்கின்றது அப்போது இருந்த 2 ஆட்சியுமே சொல்லிட்டு இருந்தது. ஆனா இதுல நாங்க போராடி சலிக்கல, இன்னும் போராடி. இப்போ வந்த ஆட்சி கூட இன்னைக்கு பட்ஜெட் கூட்டம் நடக்குது. அவங்க நினைவு கூறுகின்ற வகையில, அவங்க கவனத்துக்கு எடுத்து செல்கின்ற வகையில தான் நாங்க இந்த போராட்டமே நடத்தி இருக்கிறோம். இந்த போராட்டம் ஆரம்பம், இந்த ஆட்சிக்கு இது ஒரு ஆரம்ப கட்ட போராட்டம் தான். இன்னும் தொடர்ந்து பல கட்ட போராட்டங்கள் நடத்துவோம். எங்க பிரச்சனை தீர்வு சொன்னா பட்ஜெட் கூட்டத்துல கண்டிப்பா 5 ஆண்டு பணி முடிச்சாலே அவங்களை அத்தனை பேர் நிரந்தரம் செய்வாங்க, அரசாணை வழங்குவார் தமிழக முதலமைச்சர் நம்பிக்கை இந்த போராட்டத்தை ஆரம்பிச்சு. இந்த காத்திருப்பு போராட்டத்தில் மாநில துணைத் தலைவர்கள், மாநில துணை செயலாளர்கள், சென்னை மற்றும் தமிழக நிர்வாகிகள் என அதிகமானோர் கலந்து கொண்டனர்.